வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வரேன்னு சொல்லியும் காவேரி இல்லை வேண்டாம், நீ உங்கள் அப்பா வந்தால் வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு முன்னாடியே வந்து கிளம்புறாங்க நம்ம காவேரி. இருக்க விஜயை பார்த்த சித்தி, இன்னும் ஸ்கூலுக்கு போய் குழந்தைய கூட்டிட்டு வரலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரி கூட காவேரி வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதனால தான் லேட்டாக கிளம்புனான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றதை கேட்டு, ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பா அங்கே இருக்காளா, போய் கூட்டிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் இருக்கா, இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு வரதுக்காக என்ன பண்றாரு, காவேரி வீட்டுக்கு போற விஜய்க்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனதுக்கப்புறமா என்ன சார் இந்த டைமில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு என்ன மேடம், நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, யார் நம்ம அம்முவா, அம்மு நான் கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறது கேட்டு ஒன்றுமே புரியல நம்ம விஜய்க்கு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க மேடம் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு காவேரி, ஆமாம் சார் என் கூட தான் வரேன்னு சொன்னா, ஆனால் நான் தான் வந்து நீ வீட்டுக்கு போ டாடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறது கேட்டு விஜய்க்கு பயங்கர பதட்டமாயிடுது. ஒருவேளை ஸ்கூலில் தான் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரமாக விஜய் கிளம்ப, இருங்க சார் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்பி வராங்க. போனதுக்கப்புறமா வாட்ச்மேனை பார்த்து, கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, இங்கே ஒரு குழந்தை நின்றுட்டு இருந்தாலே அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மேடம் கொஞ்ச நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் எங்கன்னு தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை சொல்கிறத கேட்டு, குழந்தையா யார் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போகிறாங்க ரெண்டு பேருமே. கோவம் வரும் இல்லையா, யார் வந்து கூப்பிட்டாலும் அனுப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு ஒரு யோசனை வருது, சரி வீட்டில் இருந்து யாராவது கூப்பிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற டவுட்டில் என்ன பண்ணுறாரு, கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அங்கேருந்து தான் கிளம்பி வந்தாங்க. ஸ்கூலுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சாலும் சரி எதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுற தருணத்தில் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண, அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தைய கூட்டிகிட்டு வரலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில் தான் அவருக்கு உண்மையே புரியுது. இது கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. சார் உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணிங்களா, யாராவது கூப்பிட்டு போயிருக்காங்களா அம்முவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லைங்க அங்கே யாரும் கூட்டிகிட்டு போகல, ஏன்னா எப்போதும் நான் தான் வந்து குழந்தைய பிக்கப் பண்ணுவேன், வேறு யாரும் வீட்டிலேருந்து வரமாட்டாங்க, இப்போ யார் சார் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இங்கே ஸ்கூலில் சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் கிட்டவும் கேட்குறாங்க, காணாமல் போனது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜை பார்க்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் வந்து கார்லேருந்து வந்துட்டு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை பார்த்த விஜய்க்கு ஒன்றுமே புரியல, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக குழம்பியும் போகிறாங்க. இந்த பக்கம் வந்து காவியும் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் கண்டிப்பாக அம்மு கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஆறுதல் சொல்ல, இல்லை சார் என்னால் தான் இப்படி நடந்திருக்கு, அம்மு என் கூட தான் வரேன்னு சொன்னான், ஆனால் எனக்கு இருந்த சூழ்நிலையினால நான் தான் வந்து அப்பா வந்தால் போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முன்னாடியே கிளம்பிட்டேன், கண்டிப்பாக வந்து நான் இருந்த அம்முக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பி போய் அழ ஆரம்பிக்கிற தருணத்தில் விஜய் திரும்பவும், அழாதீங்க மிஸ் கண்டிப்பாக அம்மு கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு விஜய். இன்னொரு பக்கம் சாரதாம்மாவும் வந்து காவேரிக்கு கால் பண்ணி வந்து கேட்குறாங்க, என்னடி அம்மாவை கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா எங்கே போனாலும் தெரில, யாரோ ஒருத்தர் வந்து காரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடி சொல்கிற, யார்டி வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காவேரியும் பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் சைடில் யாராவது உங்களுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா இப்படி குழந்தைய கடத்துகிற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்து விஜயம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, யார் வந்து குழந்தைய கடத்திருப்பாங்கன்னு தெரியலையே, குழந்தைங்க அவள் எப்படி வந்து கடத்த தோணுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக விஜயம் புலம்ப, சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், கூடிய சீக்கிரம் அம்மா நமக்கு கிடச்சிருவாங்க, நீங்கள் பதட்டப்படாதீங்க, பொறுமையாக இருந்து யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி காவேரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாராக இருக்கும் குழந்தைய இவ்வளோ தைரியமாக இங்கே வந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒன்றுமே புரியல பதட்டத்தில் விஜய்க்கு. இல்லை நினச்சிருந்த குழந்தை வந்து காணோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவரால் வந்து தாங்கிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காரு. இருக்க ஒரே எதிரி அந்த பசுபதி தான், இப்போ ஏன் அவன் வந்து நம்மளை வந்து தாக்க போகிறான், அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ ராகவ் தான் இந்த வேலையை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் விஜய்க்கு வந்து யோசனை வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பல காலம் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்திருப்பான். எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு அவன் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். இப்போ கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவனுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் கங்காவும் வந்து கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னம்மா என்ன பண்ணுறீங்க, காவேரி என்ன பண்ணுறா, குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற தருணத்தில், அதை ஏண்டி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை பற்றி வந்து கங்கா கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. என்னம்மா சொல்கிற, எப்படிம்மா யாரும்மா வந்து குழந்தைய கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து கேட்க, தெரியலடி ஒன்றுமே புரியலடி, இவள் வந்து கூட்டிகிட்டு வர வேண்டியது, இவகிட்ட வந்து கூட வரந்தாண்டி சொல்லியிருக்கு குழந்த,
ஆனால் வேறு ஏதோ கோவத்தில் இல்லை உங்கள் டேடி வந்தப்போன்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறத கேட்டு, ஏம்மா காவேரி ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதாண்டி ஒன்றுமே புரியல, குழந்தை வேறு எப்போ கிடைக்கும், இப்போ தான் என் பேத்தி கிடச்சா நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன், அதுக்குள்ளே என் பேத்திக்கு ஏதாவது ஆகிடுமான்னு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத கேட்டு, நீ தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காத, கண்டிப்பாக அம்மு வந்து வீட்டுக்கு வந்துடுவான்னு எதையும் நினைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கங்கா. பக்கம் குழந்தை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காத்துட்ருக்காங்க உங்கள் சித்தி தாத்தா எல்லாருமே. இந்த பக்கம் விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹலோ சொல்லுங்கள் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னப்பா எப்போ வரேன்னா இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதாவும் கேட்க, இல்லை சித்தி இதோ பக்கத்தில் தான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது ரொம்பவே பதட்டம் அடைஞ்சிருவாங்க. அதனால் நிதானமாக தான் இந்த விஷயத்த வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி தெருவா சுற்றிட்டு இருக்காரு. இந்த குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருக்காங்க. இடத்துல காவேரி வந்து விஜய் பார்த்து, சார் நம்ம ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, குழந்தை இவ்வளோ நேரம் ஆகியும் வந்து கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் யாரோ வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க குழந்தைய, உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் யாரோ வந்து கூட்டிகிட்டு போகல, அப்புறம் வேறு யார் சார் கூட்டிகிட்டு போயிருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற தருணத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆமாம் சார், அது ஒன்று தான் இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறது கேட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் தன்னோட குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரா. இந்த விஷயம் பண்ணால் கண்டிப்பாக வந்து காவேரிக்கு உண்மை தெரிஞ்சிடுமோ அப்படின்ற பயத்திலே வந்து இந்த விஷயத்த வந்து தள்ளி போட்டு வேறு விதமாக தான் இதை டீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகி போகிறாரா. ராகு வந்து விஜய்க்கு கால் பண்ணி, என்ன உன் குழந்தைய தான் தேடிட்டுருக்கியா, உன் குழந்தை இப்போது என்னோட கஸ்டடியில் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்களா. இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு விஜய் வந்து டென்ஷன் ஆக போகிறாரு, எப்படிலாம் வந்து ராகு திட்ட போகிறாங்க, எப்படி வந்து தன்னோட குழந்தைய மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் வந்து பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.